அடுத்த வருஷத்துக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கிட்டே ஓடுது. விசிசி ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் இங்க விசிசி வெண்புருஷம் வர்சஸ் சீகார்ஸ் பி சத்ராஸ் குப்பம். ஸோ அவங்களுக்கு இடையே தான் மேட்ச் நடக்க போகுது. ஓகே ஸ்டார்டிங் வித் யாக்கர். ரன் அவுட் சான்ஸ் இல்ல. ஓகே ஃபைன் அண்ட் தட் இஸ் a single quick single. ஸ்டார்டிங் நல்ல ஷாட் இன்சைட் அவுட் பட் பெருசா போகல. அண்ட் ஓகே அங்க ஒரு ஃபீலிங் 2 ரன். சத்ராஸ் குப்பமணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி நாங்க பவுலிங் போடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இறங்கி வந்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு பட் ஆனா முடியல. 1 ரன். சூப்பர் ஷாட் ஆன் தி லைன். செம்ம ஷாட் ஸ்கொயர் லெக்ல. உங்களிடத்திலே தெளிவாக ஓடித்துக் கொண்டிருப்பது மணி சவுண்ட் சர்வீஸ். DJ எங்க டாட் பால் எங்க அந்த கப்பல்ஸ் பாருல ஒரு குட்டி பையன் நல்லா ஆடினா. அவனை கொஞ்சம் முன்னாடி அனுப்பி விட்டீங்கன்னா நம்ம புள்ளிங்களோட சேர்ந்து ஃபன் பண்ண வச்சிடலாம். மறுபடியும் ஆன் த லைன் ட்ரை பண்ணார் பட் அதனால டவுன் த லெக். சோ வைடு. மறுபடியும் ஷாட்டுக்கு முயற்சி பண்ணாரு பட் ஆனா முடியல. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 11 ஆன் த போர்ட். எல்லாம் ஒரே பொசிஷனா இருக்குது. டிஜே பாட்டு போடலாமே. ஓகே அடுத்த இரண்டாவது ஓவர். சர்மாஜி கொஞ்சம் தள்ளிக்குங்க. தேங்க்யூ. முதல் ஓவரில் 11 ரன் ஆன் த போர்டு. இப்போதைக்கு பவர் பிளே ஃபுல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு. ஓகே பவுலிங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடிஷாக இருக்குது. ஆனால் ஒரு நரேன் மாதிரி போடுறாப்புல பாலை கடைசி செகண்டில் மாத்துறாரு. நல்லா இருக்கு பவுலிங் ஆக்ஷன். நல்லா இருக்கு சீரியஸ்லி. முதல் பால் ஒரு சிங்கிள். மறுபடியும் ஆன் த லைன். செம்ம கேட்ச் அங்க மிட் ஆன் உள்ள பட் அது தெரியாம அடிச்சிட்டாங்க. அண்ட் அது ஒரு ஆன் த லைன் அடிக்கலாம் பார்த்தாங்க பட் எட்ஜ் ஆகி கேட்ச்.
ஓகே, இங்க நல்ல கேட்ச் அங்க மிட்டான் திசையில. இன்னொன்னு கவர் கேட்சிங் பொசிஷன்ல இருந்தா பால் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. அண்ட் அங்க ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு சிங்கிள். ஓ நல்ல பால் எங்க அகைன். சோஃபார் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா இங்க. ஓகே, ரொம்ப நேரமா பவுண்டரி லைன் அடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி கெட்ஸ் a பவுண்டரி. நல்ல ஷாட். பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம். தெரியுதுடா அதுக்குன்னு. ஓகே, 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 19 இங்க ஆன் த போர்ட். அண்ட் 3வது ஓவர் முதல் பால். ஸ்ட்ரெச்சா அடிச்சிருக்காங்க. கேட்ச் எல்லாருமே கேக்குறாங்க. இல்ல அம்பையர் ஸ்ட்ரைட்டாவே நோ சொல்லிட்டாரு. அது அவுட் கிடையாது. ஆனா கீப்பர் என்ன மாதிரி செலிப்ரேஷன் பிடிச்சிட்டே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு புன்னகை அவர் முகத்துல. நல்ல பால். சேஞ்ச் ஆஃப் பேஸ். நல்ல வேரியேஷன் பண்றாருயா பவுலரு. நல்லா இருக்குப்பா. இந்த பேட்டில் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஓவருமே வந்து கொஞ்சம் ஸ்கோர் வந்துருச்சு. டீசெண்டான ஒரு ஸ்கோரு. இந்த ஓவர் பவுலரா இல்ல பேட்டரா வின் பண்ண போறது அப்படின்றத பார்க்கணும். bowling da boys, bowling da boy. நல்லா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓவர்ல மைண்ட் செட்டும் நல்ல bowling. மறுபடியும் யாக்கர் லென்த். முதல்ல குட் லென்த், அடுத்து ஒரு ஷார்ட்டிஷ் லென்த், அப்புறம் ஒரு யாக்கர். எப்படி வேரி பண்றாரு பாரியா. திரும்பவும் அதே பால், அதே யாக்கிங் லென்த். நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருங்க இந்த பவுலரு. சோஃபார் நல்ல ஓவர். எக்ஸ்ட்ராஸ் எதுவும் வராம இருக்கு. இதுவும் ஒரு டாட் பால். நைஸ் ஓவர் சோ ஃபார். ரன் எதுவுமே பெருசா போகல. மிஸ்டர் சந்தோஷ் சிறப்பாகவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் 5 டாட் பால்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். கேட்ச் இல்லையா. 5 பால் டாட் போட்டு 6வது பால் 6 அடி போட்டு அடிச்சிருக்காரு. 3 ஓவர் முடிவுல 25 ரன். பாட் ஆஃப் பண்ணுங்க டிஜே. அத ஆஃப் பண்ண மனசு வரல அவனுக்கு. ஓகே, இங்கிட்ட ஃபேமிலில ஃபுல்லா இருக்காங்க ரைட் சைடுல. அங்க லெஃப்ட் சைடுல ஒரு போட்டோ. நீங்க பாத்துட்டு இருக்க மேட்ச் VCC வெண்போர்ஷம் வெர்சஸ்
சிஆர்எஸ்பி சட்ராஸ்புரம் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற மேட்ச் 149வது மேட்ச் இந்த டோர்னமெண்டோடது. நல்லா போய்கிட்டு இருக்குது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 25. ஷாட் கேட்ச் ஆள் இல்ல. ஓ பவுண்டரி ஸ்டாப் பண்ணலாம் பார்த்தா பண்ண முடியல. பால் தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த பவுண்டரி. And wide பவுண்டரி போனதுக்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு வைடு. லிட்டில் பிட் லைக்கா பவுலர் அந்த பிரஷர் ஃபீல் பண்றாரோ. இறங்கி வந்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனா முடியல. டாட் பால். அங்க லைனை கொஞ்சம் மாத்தி விட்டாரு. ஸோ அதனால ஒரு டாட் பால். அடடா போட்டோ ஷூட் நடக்குது. ஒரு சைடு ஃபேமிலி. சூப்பர்ல. ஓ மாத்தி ஸ்கொயர் லெக்ல கொஞ்சம் அக்ராஸ் போய் அடிக்கலான்னு பார்த்தாரு. பட் ஆனா அதுவும் முடியல. அகைன் டாட் பால். என்ன தீபக் ப்ரோ சொல்லுப்பா. லெஃப்ட் சைடுல போட்டோ ஷூட், ரைட் சைடுல ஃபேமிலி, நடுவுல கிரிக்கெட், பின்னாடி பீச். எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ. அடுத்த பால். ஓகே மறுபடியும் டாட் பால். ஓகே அப்ப போன ஓவர் மாதிரி தான் இந்த ஓவர் நடக்குமா? எஸ் சிறப்பா ஓட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஓவர்ல 5 ரன் வந்திருக்கு. இந்த ஓவர்ல பவுண்டரி போட்டோம் உங்களை தான் செய்வாங்க. 5 ரன் வந்திருக்குன்னு சொல்றேன். பவுண்டரி போதான் கேக்குற என்ன நீ? இருந்தாலும் சொல்றேன். கேட்ச். ஓ கடைசி நிமிஷத்துல நல்ல வேலை கீப்பர் கொஞ்ச நேரத்துல தப்பிச்சாப்பா. இல்லாட்டி ஒரு டேஷ் ஒன்று பார்த்துருப்போம். நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. நல்ல கேட்சுங்க. போகும்போது மூமெண்ட்லயே போறது. நல்ல பால் அகைன். ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடியல ஸ்கோர் 31. சங்கண்ணா எங்க வைக்கிறீங்க? இங்க தான் பாருங்க. சொல்லு பாருங்க ரைட் அண்ட் லெஃப்ட்ல ஃபுல்லா ஃபேமிலிஸ் தான். எஸ் கப்பிள்ஸ் பாறை மேலே ஒரு போட்டோ ஷூட் அவுட் நடக்குது. ஆமா இங்க நம்ம ரைட் சைடு பாருங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க. ஆமாங்க நிறைய பேர் இந்த கிரிக்கெட் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சோ வெல்கம் டு கோவளம். வாங்க சந்தோஷமா போங்க. குதூகலமா போங்க. கீழே கேப்ஷன்ஸ் இதான். கோவளம் வாங்க சந்தோஷமா போங்க. என்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப நீ சந்தோஷமா இல்ல அதானே? ஓகே ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வேற வந்து ஒரு பவர் பிளே. ஓகே விசிசி அணி இப்போதைக்கு டீசெண்டா ஸ்கோர் போர்ட் போட்டிருக்காங்க. பட் இன்னும் நிறைய ரன் தேவை. ஆகா நோ பால் சுதாரிச்சு கடைசி வரைக்கும் பார்த்து சூப்பரா வெல் லெஃப்ட் பண்ணாங்க. செம்ம ரன்னிங். சீரியஸ்லி சூப்பர் ரன்னிங் ப்ரோ. அங்கக்குள்ள ஜஸ்ட் கொஞ்சம் தான் டைம் கொடுத்தாங்க. பட் அதுலயே ஒரு ரன். நோ பால் பிளஸ் 2 ரன் ஓடி இருக்காங்க. அண்ட் ஃப்ரீ ஹிட். எதுக்கு நோ பால் கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் த பிட்ச் காரணமா பால் வெளியே போட்டிருக்காங்க.
ஸ்லோ ஐஷா போடப்பட்டாலும் அதுவுமே வெளியே தான் போயிருக்கு. அண்ட் அகைன் இன்னொரு ஒரு நோ பால் அங்க. அண்ட் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. சோ ஃபார் பெருசா எக்ஸ்ட்ராஸே வராமல் இருந்தது. பட் இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பவுலரை சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் பேக் டு பேக் நோ பால் போட்ட காரணத்தினால. மக்களே பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் டிஎம்கே கிரிக்கெட் குவிஸ் பிரஸ் குவிஸ் உங்களுக்காக இங்க ஸ்கிரீன்ல ஷோ பண்ணப்படும். மறக்காம அதுக்கு மெசேஜ் பண்ணி பணத்தை அள்ளுங்க. நம்பர் சொல்றேன் 9712334567 அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி பணத்தை அள்ளுங்க. தேங்க்ஸ் a lot. வைட் அகைன் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ராஸ் தான் இங்கே வந்துகிட்டு இருக்குது. அடிச்சு எடுக்க விடுங்க சீகார்ஸ் டீம். சத்ராஸ் குப்பமணி. ஓ கேட்ச் இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அங்கனக்குள்ள வந்து ரொம்ப தள்ளி இருந்தால் உண்டு. கவர் பாயிண்ட் தான் இருந்தால் பாயிண்ட் வச்சிருந்தா மேபி ஒரு சின்ன சான்ஸ். பட் ஆனால் இல்லை, ஒரு ரன்னு ஃப்ரீ ஹிட்ல பெருசா போல. மறுபடியும் ஒரு குவிக் சிங்கிள், பேட்ல சரியா மாட்டல. நல்ல பவுலிங் சீரியஸ்லி. புதிய பவுலர் உள்ள வந்தாலும் அவரும் கன் மாதிரி தான் போடுறாரு. ஓகே லென்த்ல மிஸ் ஆயிட்டாரா பவுலரு, சாரி ஐ மீன் பேட்டரு. லென்த்ல மிஸ் ஆயிட்டாரு. ஃபுல் லென்த் நினைச்சு பேட்டை ஸ்விங் பண்ணாரு. பட் ஆனால் அது ஒரு லென்த்தி பால். இந்த பால் மிஸ் ஆயிட்டாரு, பீட்டன் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். இங்க ஒரு நல்ல சேசிங். ஆக்சுவலா வந்து கீப்பருக்கும் ஒரு ஃபீல்டருக்கும் நல்ல பேக்கப். அங்கனக்குள்ள வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு. ஓகே லாஸ்ட் 2. ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல இருக்காங்களா ஆளு? எஸ் பால் வந்துருச்சு. அண்ட் தட் இஸ் தி பவுண்டரி. ஓகே ஸ்விட்ச் இட்டு முயற்சி பண்ணா ஒண்ணுமில்லையா. அண்ட் தட்டி சரியா ஏத்துறாங்க கீப்பர் கிட்ட இருந்து. விக்கெட் ஆஃப் சைடா கொடுத்திருக்காங்க. 5 ஓவர் முடிவுல 44 ரன் அடிச்சிருக்காங்க. 45 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க இந்த டீமுக்கு. ஆன் போர்டு டார்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சத்ராஸ் குப்பமணி அதை அடிச்சாகணும். அடிச்சு முடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருங்க. நீ வேலையை பாரு டிஜே, போடு போடு. கேட்கப்பட்ட கேள்வி டிஎம்கே கிரிக்கெட் குவிஸ். கேட்கப்பட்ட கேள்வி அகில இந்திய கபடி கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு பதில் தெரிஞ்சவங்க சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் 9712334567 அந்த நம்பருக்கு. மறக்காம மெசேஜ் அனுப்பிச்சு பணத்தா அல்லுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 45 ரன்னு சத்ராஸ் குப்பமணி இப்போ வந்து சேஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர் டூப்பராக பவுலிங் போட்டாங்க. கப்புள்ஸ் பார்ல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நல்லா ஃபேமிலியோட பீச்சில் வைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கும் ஹாய் ஹாய் ஹாய். ரன். பேட்டிங் டீம் டக்கு டக்குன்னு உள்ள வாங்க பாப்போம். அதேதான் பேட்டை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. 2 பேட்டை ஒரு டீமே செலக்ட் பண்ணுதேப்பா பார்த்து பார்த்து.
இது நல்லா அதாவது இருக்கா? யார் ஃபர்ஸ்ட் பேட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பேட்டிங் சொல்லிருப்பாங்க. இல்ல இது நெட்டையா இருக்கு இல்ல அதனால குட்டையா 4 இருக்கு? பேர் பேட்டிங் எடுத்துக்கல பேட் எடுத்துக்கல வச்சுக்கிறேன். அதான் கட்டையா இருக்கிற பேட்டை தான் எதிர்பார்க்கறாங்க போல. இது நெட்டையா இருக்கு மச்சான், இது வேணாம் அப்படின்றாரு ஒருத்தர். இன்னொன்னு குட்டையா இருக்கு, இது வேணான்றாரு இன்னொருத்தர். எஸ், அந்த ரெட்ல ஏதோ இருக்கு போல. மறுபடியும் ரெட் கலர் பேட் தான் எடுக்க போயிருக்காங்க. பிசிசி டீம், உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் இங்க ஸ்கோர் கார்டு பக்கத்துல இருந்து உட்கார முடியுமா? யாராவது வெளியே இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் அப்படியே அனுப்பி விடுங்க. சத்ராஸ் அணியினர் உங்களோட இருந்து ஒரு 45 ரன் ஆன் போர்ட் டார்கெட். சத்ராஸ் குப்பம் அணியில இருந்து ஒருத்தர் உள்ள வந்து இங்க உட்காந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ரன் ஆன் போர்ட் டார்கெட்டு. ஸோ 4 ஆகிட்டே இருக்கிறது. செத்த வேகமா ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஒரு பவுலிங், அதை தொடர்ந்து பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பால் எட்ஜ், பட் எட்ஜா அது கட்டா அப்படின்றத வந்து சரியா சொல்லணும். பட் டைமிங் சரியா இல்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன், ஸ்டார்டிங் வித் 1 ரன். ஓகே, நோ பால் இங்க. நோ பால் இங்க, நோ பால். ஓ, இங்க வைடு, மறுபடியும் நோ பால், மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் ஃபைனலி ஒரு லீகல் டெலிவரி. ஃபைனல் நல்லா போட்டாருப்பா. நான் தான் இருக்கேன்ல. டிஜே, இப்ப தேர்ட் அம்பையருக்கு டைம். ஆனா நீ வந்து என்னடா நான் தான் இருக்கேன்ன்ற எனக்கு புரியல. அதாவது ஹார்ட் பீட் போட போய் நம்ம சர்மாஜி நான் தான் இருக்கேன்ல போட்டுட்டாரு. எஸ், கரெக்டா தான் போட்டுருக்காரு. அவர் இருக்கனால இப்ப தேர்ட் அம்பையர் பாக்குறோம். அவர் தான் தேர்ட் அம்பையரா கம்ப்யூட்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயத்துல சிங்க் ஆச்சு. நான் தான் இருக்கேன்ல. இல்ல இல்ல, இது தேவையில்ல. இத லைவ்ல கட் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். லைவ்ல கட் பண்ணுங்க. வைடுக்கு வைடுக்கா இன்னதுக்கு நீ வேற சும்மா இருக்கியா? பாட்ட கட் பண்ணப்பா, ரிவ்யூ போயிருது. ஹலோ ஹலோ
Yep, that is umpire's call and wide இல்ல. And மறுபடியும் ஒரு யாக்கிங் லென்த் அண்ட் அதுவுமே ஒரு டாட் பால். இங்க நான் ஸ்ட்ரைக்கர்ல வந்து கொஞ்சம் இது பண்றாங்க, எப்படியாவது அடிச்சு விடு மச்சான் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கு வந்து விசிசி டீம் இடம் கொடுக்கணுமே. இப்போ வரைக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க. டோ எண்டு மறுபடியும் பால் வெளியே போக நினைச்சா கிடையாது. ரெண்டாவது ரன் எனி சான்ஸ்? ஓகே, எதுவும் இல்லை. சண்டை போடாமல் பால் எடுங்க. ஏன் ஒரு ரன் அங்க. ஓகே, மாற்றி மாற்றி இப்போதைக்கு சிங்கிள் வந்துகிட்டு இருக்குது. பவுண்டரிஸ் வேணும். Oh, down the leg and that is a wide again. Extras எல்லாம் கொஞ்சம் ரன்ஸ் போகுது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோயிஷா போடப்பட்ட பந்து. ஈஸி கேட்ச். நல்ல வேலை நீங்க மட்டும் விட்டுருந்தீங்க, அங்க பக்கத்துல அவங்கள அவ்வளவுதான் வச்சிருந்து செஞ்சிருந்திருப்பாருன்ற மாதிரி தான் அவரோட லுக் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெகல பிடிச்ச ரெண்டாவது ஜெகல கேட்ச் எடுத்துட்டாரு. நல்ல கேட்ச், ஹைட் கேட்ச் அங்க. அண்ட் தட் இஸ் a welcome wicket for VCC team. and சத்ராஜ் குப்பமணியினர் முதல் விக்கெட்டை விடுறாங்க இப்போ. தென் 5 பால் முடிஞ்சிருக்கு, 5 ரன் அடிச்சிருக்காங்க for the loss of ஒரே விக்கெட். 5 பாலா? 5 பால். 5 ஓவர் கேட்டா மாதிரி. ஓகே, முதல் விக்கெட் இப்போ விழுந்திருக்குது. இப்போதைக்கு கம்மியான ரன் தான் ஆன் போர்ட் இருக்கு. பவர் பிளேயர் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல. பட் இன்னும் ஒரு பால் வெளியே இருக்கு. செம்ம டைமிங். ஐயோ, செம்ம எஃபர்ட். 200% போட்ட ஒரு எஃபர்ட். பட் ஆனா மாட்டி இருந்துச்சுன்னா செம்ம கேட்ச். Who says human can fly அப்படின்ற மாதிரி ஈவன் எல்லாருமே கை தட்டுறாங்க. சீரியஸா அருண் லாங்குவேஜ் சொல்லனா பிள்ளைகள் கூட கை தட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட். எஸ், நம்ம சர்மாஜியும் கை தட்டுறாரு, சொல்ல சொன்னாரு. அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. யாரு கடாயை கருப்பின்னு பிடிச்சி தூக்குற மாதிரி மீச வச்சிரு. தீபக் நீ செல்ல ப்ரோ. ஓ இவனா ஒன்னேம்பா. ஓ என்ன பரவாயில்லையே, எனக்கு வர கவுண்டர்கள் நிறைய வருது. பரவாயில்லையே. இல்ல தெரியும், டிஜே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, நல்லா தெரியுது. அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஓவர் 7 ரன்னுக்கு ஒரு விக்கெட். தல தோனி ஃபார் a reason. 10 ரன் தானே சொல்லுவேன். எல்லாருக்கும் கலாய் வரும். பவுலர் ராமச்சந்திரன் வந்திருக்காரு. தூக்கி அச்சாருங்க. கேட்ச். ஐயோ, முதல் கேட்ச் நல்லா இருந்தது. கேட்ச் பிடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. எஸ், இதுக்கு முன்னாடி மேட்ச் கேட்ச் இதே மாதிரி தான் வந்தது. பட் இது போயிருச்சு. இது ஒண்ணு இல்லை டிஜே, ஆ பண்ணுங்க. ஓகே, லோ டாஸ் பால். எஸ், மறுபடியும் நோ மேன்ஸ் லேண்ட். ரெண்டு பேருக்கும் நடுவுல விழுந்துச்சு. ஆக்சுவலா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா தீபக்? எல்லா பாலுமே என்ன சொல்லு, எல்லா பாலுமே யார்ல போனா கேட்சுக்கு தான் போறாங்க. பவுண்டரி சேவ் பண்ற ஐடியாவே இல்ல. கேட்ச் தான் அவங்களோட ஐடியாவா இருக்கு. அங்க டைவ் அடிச்சதா இருக்கட்டும், இல்ல சைட்ல எடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே. ஓ, சரியா டைம் பண்ணல. பட் டீப்ல ஆள் இருக்கிறாங்க. சோ அகைன் ஒன் சிங்கிள். டைமிங் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா கிடையாது. பட் கேப்ல போய் இருக்கு. ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்லக்கி தான் சொல்லி ஆகணும். விமல் குமாருக்கு 2 ரன் இருந்தாலும் கிடைச்சிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க.
பாலுக்கு 33 ரன் தேவை. 1 பிக் ஓவர் தேவை ஆக்சுவலா. ஷாட் போயிருக்குதா? எஸ், கேட்சுக்கு போனாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சிக்ஸர். ஓகே, வைட் பால் சிக்னல் பண்ணியிருக்கார் அம்பையர் எக்ஸாஸ்ல. மறுபடியும் ஒரு ரன் ஆட் ஆகும். இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு கே ராமச்சந்திரனுக்கு. கரெக்டா ஜட்ஜ் பண்ணியிருக்காரு அந்த பாலை. வைடு போகுன்னு தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டாரு, பெருசா அதை அட்டன் பண்ணல. ஓ, நல்ல கீப்பிங், சீரியஸ்லி நல்ல கீப்பிங். பால் பெருசா எக்ஸ்ட்ரா ரன் போகாம நல்ல சேவ் ஆங்க. பட் தட்ஸ் a wide down the leg. 2 back to back wide. Final ball of the second over once again. மறுபடியும் வைடுங்க. 3 வைட். லைனை மிஸ் பண்றாரு. ஸோ ஒரு பால் நல்ல பால் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருக்கு தெரியும், அது நல்ல பால் விக்கெட்டா கூட கன்வெர்ட் ஆகலாம். ஒரு தெரிந்து பார்ப்போம். இல்லங்க, மறுபடியும் வைடுங்க. கமான் பாடி லைனை, ஒரு பால் கரெக்டா போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பால் போட்டாரு. 4 வைடு, 5 கரெக்ட் பால். அப்புறம் இன்னும் 9 பால் போட்டிருக்காரு. இன்னும் ஒரு பால் இருக்கு 10 பாலுக்கு. எஸ், கரெக்டா போட்டாருங்க. அவர் தூக்கி லெஃப்ட்லெஸ் திருப்பி விட்டாரு 6 லைனுக்கு. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 28. 28 on the board. 2 overs up. ஓகே, 2 ஓவருக்கு 28 ரன் வந்திருக்குது. நான் அடிக்க வேண்டியது கொஞ்சம் ரன்கள் தான். 18 பாலுக்கு 17 ரன்கள் தேவை. அதேதான். பட் இங்க விசிசி டீமுக்கு கண்டிப்பா விக்கெட் தேவை. விக்கெட் இருந்தால் தான் அவங்க இந்த மேட்ச்சில் திரும்பி கம்பேக் கொடுக்க முடியும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். டீப் பாயிண்ட் வெளியே, அது போக ஃபைன் லெக்கு அண்ட் மிட் விக்கெட் லாங் ஆன். இருக்கிற தசையை பார்த்து அந்த ஒரு ஃபீல்டர் தான் அவனுக்குள்ள இருந்தாரு. ஆனா அவர் கைக்கே கரெக்டா அடிச்சிருக்காருப்பா. அந்த செம்ம செட்டப். டேய், அந்த பாட்டு போடுப்பா. சீரியஸ்லி செம்ம செட்டப். பிளேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லணும். சோ எஸ், சிறப்பான ஆட்டம். பேட்டிங் டீம் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஓ, டோ அண்ட் லெக்கி போட்ட பால் ரன் அவுட் சான்ஸ் இல்ல. அண்ட் பின்னாடி பேக்கப் இருக்கு. ஸோ சிங்கிள். சரி, போன பாலை பத்தி மறுபடியும் பேசணும்னா கரெக்டா அந்த ஒரு இடம் ஃபைன் லெக்ல கரெக்டா அந்த ஒரு இடம் தான் இருந்தது. ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருந்துருக்கலாம், சான்ஸ் கிடைச்சிருந்தா. பட் ஆனால் கரெக்டா திருப்பி அங்க போய் விழுகுதா பால். ஃபீல்டர் கேட்டு வாங்கிடுவோம், பவுலர் கேட்டு வாங்கியிருப்பார் போல அந்த ஃபீல்டரை. சேஞ்ச் ஆஃப் பவுலிங் அந்த இடத்துல. ஓ, ரன் அவுட், டைரக்ட் ஹிட். நல்ல த்ரோ. பட் ஃபீல்டர் ஆல்ரெடி உள்ள வந்துட்டார். ஸோ பேட்ஸ்மேன் ஆல்ரெடி உள்ள வந்துட்டார். நல்ல ரன்னிங் மீட் இந்த விக்கெட்ஸும் கூட. அதேதான்.
நானும் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி தப்பு இல்லை. கௌஷிக் சிறப்பாக போட்டுட்டு இருக்காரு, ஒரு விக்கெட் வேறு எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. அந்த ஒரு கேட்ச் போன பால் அப்படியே பாலை கட் பண்ணாரு பார்த்தீங்களா, ஆஃப் கட்டுற மாதிரி கொண்டு வந்தாரு. லெக்கி அவரோட வேலையை காட்டுறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் அவுட் சைடுல போட்டுருக்காரு. லெக்கி இன்னொன்னே லெக் சைடில் போடுறாரு. அது டர்ன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எட்ஜ் எங்கெங்கயோ போகும் பால். கேட்சிங் பொசிஷன் இருந்தா அடுத்த விக்கெட்டு. எஸ், பாலை சரியா ரீட் பண்ணனா இதான் ஆகும். டாட் பால். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 3வது நாளோ 4வது நாளோ ஒரு லெக்கியை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் பவுலரை பார்த்தேன். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் லெக்கியை பார்க்க நல்லா இருக்கு. ஓ எச்சு, ஓ இல்லையா, ஆமா பால்ரா போய். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கீப்பரும் பவுலர் என்ஜாய் பண்ண வேண்டிய மொமெண்ட்டு. பால் இங்கே கட் ஆகி அழகாக பேட்டுக்கு போகிறதும், அங்கிட்ட வந்து கீப்பர் அதை கேரி ஆகிறதும் செம்மையாக இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்லாம். பெரிய ரன்ஸ் எதுவும் வரல, டாட் பால் மட்டும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் பால் அண்ட் இல்ல ஸ்டம்புக்கு மேல தான் போயிருக்குது. அந்த காரணத்தினால ஒய்டு கிடையாது. டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. லெக்கி ஓவர் சூப்பர் ஓவருங்க. 3 ஓவர் முடிவில் 31க்கு 2. யப், 12 பால்ல 14 ரன். இந்த தான் சார்டன், இந்த தான் சார்டன், இந்த தான் சார்டன். இதோட லாஸ்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்டம்ப் செட்டிப்பட்டு வர்சஸ் யங்ஸ்டர்ஸ் திருப்பூர். ரெண்டு டீம் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவளம்ல. அதோட ஃபைனல் மேட்ச், இன்னைக்கு டேவோட ஃபைனல் மேட்ச். கொஞ்ச நேரத்தில் டாஸ் நிகழ போகிறது. பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. 11 யங்ஸ்டர்ஸ் கேப்டன். அங்க தூரத்துல கப்புள்ஸ் பாருல ஜோடியா பச்சை சட்டை நல்லா இருக்கு. கப்புள்ஸா, கப்புள் கோல்ஸ் நல்லா இருக்கு. மேனிஃபெஸ்டிங் லைக் யூ. பிரதர் இன்னும் 2-3 போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க ப்ரோ. அவுட். ஐயோ, இப்பதான் சொன்னேன் விக்கெட் ஒண்ணு நல்லா இருக்கும். இவங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு விசிசி டீம் மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்பவும் சொல்றேன், எல்லோ டீம் அருண் பலவன் நாங்கள் மறந்துடாதீங்க. இருந்துட்டு போதீங்க, மேட்ச் ஏதாவது சகஜம். பட் ஆனால் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையான ஒரு விக்கெட்டு விசிசி டீமுக்கு. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும் கண்டிப்பா. சங்கண்ண, எஸ், அந்த ஜோடியா ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல, ஆமா, அவங்கள என்ட்ரி பண்ணுங்களேன் பேசாம. எங்க அங்கேயா? ரைட் சைடு, ரைட் சைடுல பச்சை கலர் சட்டை, பச்சை கலர் சுடிதார்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. யங்ஸ்டர்ஸ் திருப்பூர் கேப்டன். அப்படியே போனீங்கன்னா பிடிச்சிடலாம். திருப்பூர் கேப்டன். இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கப்புள் கோல்ஸ். அடடா, அங்க ஒரு அக்காக்கு வெக்கத்தை பாரு. அடடா, அங்க குழந்தை இப்படி இது பண்ணுது பாரு. ச்சே, ஃபேமிலி லைக் திஸ். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஓகே, ஓடிட்டாங்க. ஆஹா, இது தேவையில்லாதது. இப்பதான் விக்கெட் விழுந்தது, மறுபடியும் எதுக்கு ரன் லீக் பண்றீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. 11 பால்ல 12 ரன் தேவை. இப்போ சோஃபா ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா ஒரு நெயில் பீட்டிங் மேட்ச். ஒரு பிரமாதமான போட்டோ ஷூட் அவுட் கோவளத்துல பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கோவளம் பீச்சுக்கு நிறைய பேர் தான் போட்டோ ஷூட் அவுட் வராங்க. அவ்வளவு அழகா இருக்குது பீச்சு. என்ன அருண், கரெக்ட் தானே? அண்ணே சொல்லுங்கண்ணே. கோவளம் பீச்சுக்கு நிறைய பேர் போட்டோ ஷூட் அவுட் வராங்க. அவ்வளவு அழகா இருக்குது கோவளம் பீச்சு. ஆமாண்ணே, அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். இந்த எங்க கோவளம் கடற்கரையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு. ஆமாண்ணே, எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள்ல இன்னைக்கு தான் ஜோடியா ட்ரெஸ் போட்டுலாம் பார்த்துருக்கோம். யங்ஸ்டர்ஸ் கேப்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 11 ஸ்டம்ப்ஸ் கேப்டன் வாங்க.
இன்னொன்று இப்போ உடனே போனாங்க, உடனே இவ்வளோ குயிக்காக ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 1 hour 2 hour எடுப்பாங்க. இன்னும் ஒரு 1/2 hour கூட இல்லை. இங்கேயும் டாட்டு. இழுத்து அடிக்க முயற்சி பண்ண பண்ண முடியல. வைடு ரன்னு வந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க கூடாது நீங்க கண்டிப்பா விசிசி டீம். வாங்க கேப்டன். ஸோ அருண் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 14th டேவோட லாஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஓகேண்ணே, டாஸ் டைம் மக்களே. ஸோ அதுக்கான டாஸ் இப்போ போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ்லாம் என்னன்ட்டு. ஸோ ஒரே ஒரு ரூல் என்னன்னா மற்ற டீமில் விளையாடின பிளேயர்ஸ் யாரும் விளையாடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி மீறி விளையாடி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டீமே எலிமினேட் ஆகும். ஓகே, ஸோ டாஸ் யார் கேட்க போறீங்க? ஓகே, இப்போதைக்கு 33 ரன் ஆன் போர்டு. 6க்கு 12. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெயில்ஸ் இட் இஸ். தெற்குப்பட்டு 11 ஸ்டன்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ 2 டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். ரெடியா இருங்க. ஸோ ப்ரோ பேட் லைட் ஆச்சுன்னா பிரச்சனை. ப்ரோ யங்ஸ்டர்ஸ் கேப்டன், ஃபீல்டர்ஸ்லாம் ரெடியாக இருங்க. லாஸ்ட் ஓவர் இது. எல்லாம் வெளியே வரும்போது அப்படியே உள்ளே போயிடுங்க. யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பேட் லைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாம் நம்ம ஊர் ஆள் தானே. இலக்கியா ஆறுக்கு 12. எட்ஜ் பின்னாடி ஆள் இல்ல. சோ ஓடி ஆகணும், வேகமா ஓடணும். ஒரு சிங்கிள். ஓகே, மேட்ச் ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. 6க்கு 12. இப்போ ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. 5க்கு 11. எட்ஜ் மறுபடியும் தேர்ட் மேன் சைடு. மறுபடியும் 1 தான். சோஃபார் நல்லா போட்டுட்டு இருக்காங்க விசிசி டீம். 4க்கு 10. கஷ்டமான நிலைமை. 2 பவுண்டரி அடிச்சா ரூட் கிளியர் ஃபார் சதராஸ் குப்பம் அணியினர். பட் ஆனால் இருக்கிற எல்லா பாலையுமே நல்லா போட்டா விசிசி டீமுக்கு தரமான ஒரு டிஃபெண்டிங். அங்க லெக் சைடு தான் குறி வைக்கிறாங்க. பட் ஆனா இங்க ஆஃப் சைடு தானே போடுறாங்க. கொஞ்சம் கஷ்டம். போக போக ரொம்ப பிரஷர் ஆகி போய்கிட்டு இருக்குது 2 டீமுக்கும். 3க்கு 9. பவுண்டரி அடிச்சா சத்ராஸ் குப்பம் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ். அப்படி இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ரிவ்யூ ஃபார் பேக். ஓகே, ஹேண்ட் டச்சா இல்லையான்னு பார்க்கணுமா? ஓகே, தேர்ட் அம்பையர் கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பாருங்க. ஹேண்ட் டச்சா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
உன் ஹார்ட் பீட் எப்பவுமே லேட்டா தான் துடிக்க மாட்டேஜி. 4 நாளுக்கு அப்புறம் தலைவன் ஹார்ட் பீட் பேஷண்ட் போயிடுவாரு. பேஷண்ட் போனதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் பீட் அடிக்கும். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். தெலுங்கு படத்துல இருந்து போட்டுக்கிறான் எடுத்து. And that is a hand touch. Bad touch. மணிக்கணும். ஒயிட். Oh my god. மறுபடியும் எக்ஸ்ட்ராஸ் நேரத்துல வேணாம். எத்தனை பந்துக்கு ரன் அடிக்கணும்? 3 பால் 8 ரன் அடிக்கணும் மாம்ஸ். 3க்கு 8. ஒண்ணுக்கு எவ்வளவு? ஒண்ணா ரெண்டா? ரெண்டுக்கு எவ்வளவு? இங்க ஒரு டாட் பால். இப்போ ஒரு பவுண்டரி கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா 2 பந்துக்கு 8 ரன் அடிக்கணும். ஷாட் தூக்கி அடிச்சாரு. 6 ரன் பார்க்கணும். எஸ் கூட பிடிக்கும்ல, அப்படி பண்ண அடிச்சாங்க. 6ங்க. என்ன ஷாட்டுங்க இது? இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. அருண் இந்த மேட்ச் சூப்பரா போகுமா? இந்த டான்ஸ் ஆட ஓகே டிஜே, கம் ஆன் சர்மா. ஓகே லாஸ்ட் பால். சூப்பர் ஓவரா மாறுமா? ஐயோ எஸ் சூப்பர் ஓவர். மறுபடியும் இரண்டாவது சூப்பர் ஓவர் இன்னைக்கான நாள்ல. இத எதிர்பார்க்கவே இல்லையே. இது நம்ம இன்னைக்கான நாள் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கான நாள்ல இரண்டாவது சூப்பர். கையில வந்து மேட்சை விட்டுட்டாங்க. ஸோ பேட்ஸ்மேன் ரெடியா பேட்ஸ்மேன் மேட்ச் தான். பேட்ஸ்மேன் இருந்தாலே 2 ரன். போலர்ஸ் யாரு போறீங்களோ போடுங்க. பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. யார் பேட் பண்ண போறீங்களோ அந்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. இந்த டான்ஸ் ஆட ரூல் சொல்லிடு இவனு. சூப்பர் ஓவர். ஓகே இன்னைக்கு டேவோட 2வது சூப்பர் ஓவர். சுத்தமா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணாத ஒரு சம்பவம் இது. ஒரு 2 பால் கரெக்டா மீட் ஆயிருச்சுன்னா மேட்ச் சதா சுப்ரமணியரை வின் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் ஆனா அது வந்து ஃபைனலி சூப்பர் பேட்ஸ்மேன் உள்ள போலாம். பேட் லைட் ஆகுது. நெக்ஸ்ட் மேட்ச் வேற இருக்கு. உள்ள போங்க ப்ளீஸ். ஸோ சூப்பர் ஓவர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். 2 விக்கெட் விட்டா டீம் ஆல் அவுட். 6 பால் எவ்வளவு ரன் அடிக்குமோ அவ்வளவு ரன் முடிஞ்சா அடிங்க. ஓகே சத்ராஸ் டீம் அணியினர் அப்படியே உட்காந்துருங்களேன். உட்காந்துருங்க, இல்ல பின்னாடி தள்ளி வந்துடும். கோச்சுக்காம பின்னாடி தள்ளி வந்துருங்க. நன்றி. கலாய்கிரி ஆட சர்மா நீ தானே ஆடியோ டவுன்லோட் பண்ணி கொடுத்த ப்ரோ? சர்மா ப்ரோ நீ தானே ஆடியோ டவுன்லோட் பண்ணி கொடுத்த. ஓகே இப்போதைக்கு சூப்பர் ஓவர் வேற பாட்டு போடுவீங்க. இன்றைய பொழுது 2வது சூப்பர் ஓவர். 6க்கு எவ்வளவு ரன் அடிக்க போறாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பால் வைடு டவுன் த லெக். காரணம் இருக்கு. என்னடா எவ்வளவு ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க, லெக்கி கொடுத்துருக்காங்க. லெக்கி ஓவர்ல தான் வந்து விக்கெட்டு பிளஸ் ரன் பெருசா போல. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் தான்.
டோ அண்ட் பேட் சரியா படல. எவ்வளவுதான் அங்க இருந்து ஓடி வராரு பாரியா. நல்ல ஸ்பீடா ஓடி வந்துட்டாரு. சோ ஜஸ்ட் அங்க ஒரு சிங்கிள். கரெக்டா பால டைம் பண்ணிருக்காரா? ஓகே, ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தா டிஜே ஆல் அவுட். ஓகே, இப்போ பவுண்டரிகள் தேவை கண்டிப்பா. சத்ராஸ் குப்பம் அணியினர்களுக்கு பவுண்டரி தேவை. மறுபடியும் டோ எண்டுங்க. சரியா பால் படலைங்க. பிச்சு நடுவில் அந்த ஸ்லிப்பர் இருக்கு, அதை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. செருப்பை கொஞ்சம் ஒதுக்கிருங்க. ஓகே, மறுபடியும் ஒரு சிங்கிள். அடுத்த பாலிங்க. ஷாட் அடிச்சாரு, மறுபடியும் பெரிய ஷாட். கண்ட்ரி திசையில ஃபீல்டர் இருக்காங்க, பட் ஸ்னோமேன் லேண்ட் ஆயிருக்கு. நல்ல பேக்கப், நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸும் கூட. நல்ல பேக்கப் இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா ரன் ஒரு ரன் வந்திருக்கும். நல்ல ரன்னிங் அண்ட் முக்கியமா பவுண்டரி போலனாலும் இன்னும் ஓடி ஆகுன்ற கட்டாயம், வேற வழி இல்லை. லாஸ்ட் 2. நல்ல பால் சீரியஸ்லி, பட் சரியா அங்க கனெக்ட் பண்ணல. அங்க வேற லெக்கி அங்க எவ்வளவு கூலா பொறுமையா டீசெண்டா போட்டுட்டு இருக்காப்ல மனுஷன். இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு. அரௌண்ட் எவ்வளவு ரன்ஸ் வரும்? இது வரைக்கும் 6 ரன்கள் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் சரியா கனெக்ட் ஆகல. நான் 2 ரன் சொல்றேன். ப்ரெடிக்ஷன் தப்பா கூட ஆகலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லாஸ்ட் பால் சொல்றாங்க. லாஸ்ட் பால் ரன் அவுட். 2 பேருமே கிடையாது. அங்க ஒரு விக்கெட் அண்ட் டீம் ஆல் அவுட். லாஸ்ட் பால்ல சூப்பர் ஓவர்ல 2 விக்கெட் விட்டாலே டீம் ஆல் அவுட். ஓகே, அப்படியே டக்குன்னு வெளியே வந்துருங்க. எஸ் எஸ் கேள்வி நடுவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ்ல அகில இந்திய கபடி கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு. அதுக்கான பதில் வந்து 1950 அப்படின்னு. இன்னைக்கான இந்த போட்டியை ஜெயிச்சவர் வந்து விக்ரம் கேவி, மாமல்லபுரத்தை சேர்ந்தவர். 1000 ரூபாய் வந்திருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய தினம் பணம் வெல்ல உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, 6 ரன் ஆன் போர்டு, 7 ரன் சூப்பர் ஓவர் டார்கெட், 7 ரன் தலை தோனி ஃபார் அ ரீசன். 7 ரன் அடிச்சா பிசிசி டீம் வின்னு. அப்படி 7 ரன் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா சத்ராஸ் அணியினர் வின்னு. நான் தான் இருக்கேன்ல.
இருக்கேன்ல. நான் தான் இருக்கேன்ல. பாட்டுக்கு நன்றி, ஆட்டத்துக்கு நன்றி. மேட்ச் வருமா? 7 ரன் ஆன் போர்ட் டார்கெட் தலை தோனி ஃபார் ரீசன். 7 ரன் அடிச்சா விசிசி டீம் வின்னு, அப்படி இல்லாட்டி சத்ராஸ் குப்பமணியினர் வின்னு. இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படி இல்லாட்டி சேஸ் பண்ணுவாங்கன்றத முதல் கேள்வி. 2 பேருமே பவுலிங்ல வந்து ஸ்ட்ராங்கா தான் போட்டிருந்தாங்க. விசிசி டீமும் இருக்கட்டும் இல்ல வந்து சத்ராஸ் அணியாக இருக்கட்டும், 2 பேரும் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஓவர் முக்கியங்க. முதல் பால் ஷாட், டிராப் கேட்ச். அங்க முதல் பாலை சிறப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. 2 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 ரன் அங்க நல்ல ஒரு ஸ்டார்ட். அப் கேட்ச் பிடிச்சா மேபி ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். அதுவே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி இருந்திருக்கும். பட் ஆனால் இல்லை. ஓகே, அடுத்த பால். ஓ, இழுத்தடிக்கணும் முயற்சி பண்ண முடியல. தைஸ்ல பட்டிருக்கு. ஸோ அது ஒரு டாட் பால் கணக்கு. ஃபோர் பால்ஸ் டு கோ. ஒவ்வொரு பாலுக்குமே வந்து யோசிச்சு ஃபீல்ட் செட்டப் பண்ணி போடுறாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓ, ஷாட்டுக்கு முயற்சி பண்ணாரு பட் ஆனா இல்ல. ஓகே, 2 பேட்டர்ஸ்க்குள்ள ஒரு தரமான ஒரு டிஸ்கஷன். அண்ட் 3 பால் வெளியே இருக்கு. ஷாட் லெக் சைடுல ஆள் இருக்காங்க பட் ரொம்ப தூரத்துல ஓடி வராங்க. அண்ட் 2 ரன் அவுட். இல்ல த்ரோ மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸோ 2 ரன் அகைன். 2 பாலுக்கு 3 அடிச்சா வின்னு. பிரஷர் சூப்பர் ஓவர்ல பிரஷர். 2க்கு 3, 2 பாலுக்கு 3 ரன். யார் மேட்சை வின் பண்ண போறாங்க? ஷாட் 2 ஓவர் இல்ல. ஒரு பாலுக்கு 2 ரன். ஒரு பாலுக்கு 2 ரன். இப்படானா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான க்ளோஸ்? இப்படானா என்ன பண்ணுவீங்க பேஸ்? ரெண்டாவது சூப்பர் ஓவர் வருமா அருண்? அண்ணே பாசிபிள் இருக்குண்ணே, பாப்போம்ண்ணே. தூக்கி அடிச்சிட்டாரு. என்ன மாதிரியான மேட்சிங்க சோ ஃபார். செம்ம க்ளோஸ். கடைசி பால்ல விக்கெட். இந்த மாதிரியான ட்விஸ்ட் நீங்க பார்த்தது உண்டான்ற மாதிரி எனக்கு தோணுது. சத்தியமா கிடையாது. நல்ல ஷாட் பானா அது. கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருந்தா ஃபீல்டர் கைக்கே போச்சு. கொஞ்சம் ஓங்கி அடிச்சுதா ஒரு ஃபினிஷ். நல்ல மேட்சா இருந்திருக்கும். பட் ஆனா இப்பயும் குறல்ல. 2 டீமுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட். இங்க சிஎஸ் பி டீம் வந்து சூப்பர் ஓவர்ல கடைசி 1 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. பாருங்க, ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க. தரமான ஒரு வெற்றி சத்ராஸ் அணியினருக்கு. திருப்பூர் ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க. ஓகே, சத்ராஸ் அணியினர் நல்லபடியா வின் பண்ணாங்க சூப்பர் ஓவர்ல. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட். நல்ல மேட்ச். லாஸ்ட் மேட்ச் யாரும் பார்க்கலனா மறுபடியும் போயிட்டு